இங்கு வாழுகின்ற பாதிப்புக்கு அடைந்திருக்கின்ற குடும்பங்களையும் போராடுகின்ற மக்களையும் இவ்வகையான மோசமான இனவாத செயல்பாடுகள் நடத்தி கொண்டிருக்கின்ற இராணுவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற மக்களை மதிக்காமல் அவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு பக்கம் இருக்க. அது என்ன காட்டுதுன்றா அவருக்கு தமிழ் மக்களுடைய கருத்துகள், தமிழ் மக்களுடைய எண்ணங்கள் அவசியம். அவருக்கு தெற்கில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுடைய, விசேஷமாக பௌத்தர்களுடைய ஆதரவு மட்டும்தான் அவருக்கு அவசியம். தமிழ் மக்கள் என்ன நினைச்சாலும் அவருக்கு அது பரவாயில்லை என்றால், சிங்கள மக்கள் விரும்புகிறத மட்டும் செய்து எப்படி என்றாலும் தங்களுடைய ஆதரவை தக்க வைக்கிறார் என்றால் அதன் வெளிப்பாடு. ஆகவே இவ்வளவு காலம் நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு முதல் இருந்த கட்சிகள் தான் இனவாதிகள் என்று நாங்கள் நினைக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தி உண்மையிலே அந்த பழைய ஜேவிபி அல்ல. தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு பேரிலே அவர்கள் வருகின்ற இடத்துல ஜேவிபியோட சம்பந்தப்படாத, ஆனால் ஒரு முற்போக்குவாத சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்களையும் அழைத்திருக்கிறார்கள், சேர்த்திருக்கிறார்கள் என்ற நினைக்கிற நேரத்திலே அவர்கள் திருந்திருப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த விடயம், இந்த கையெட்டி விடயத்திலே அன்றகுமார திசாநாயக்க கடைசியாக யாழ்ப்பாணத்துக்கு நடந்து கொண்ட விதத்திலே அவர் அந்த பழைய ஜேவிபியுடைய அதே பாடியில் தான் இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற போர்வையிலே அவர்கள் இயங்குகிறார்கள் என்பது அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். இந்த மனோநிலையிலே சுனாமி அடிக்கப்பட்டு வடகிழக்கு முற்றுமுழுதாக அளிக்கப்பட்டு இருந்த ஒரு சூழலில் அந்த மக்களை எப்படி இருந்தாலும் ஒரு நிவாரண உதவிகளை கொடுத்து அந்த அழிவுல இருந்து காப்பாற்றோடும் என்ற சர்வதேசம் விரும்பி சுனாமி பீகாம்ஸ் என்ற கட்டமைப்பை உருவாக்குவதற்கு சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுத்து, இயக்கத்தை தடை செய்திருந்த அதே நாடுகள் அழுத்தம் கொடுத்து அரசாங்கத்துக்கு அந்த பீடாக்ஸுக்கு இணங்க விடும் என்று அழுத்தம் கொடுத்த இடத்துல வெற்ற போய் அதை நாசமாக்கி அந்த மக்களுக்கு அந்த நிவாரண உதவிகள் எதுவுமே போய் அடையாமல் பண்றதுக்கு ஜேவிபி அண்டைக்கு செயல்பட்டதோ அதே மெனநிலையிலே தான் இந்த கையெட்டி விஹார என்ற விதத்திலே நடந்து கொள்கிறார்கள் என்பது அவர்களுடைய இனவாத உள் முகம் அம்பலமாக இருக்கிறதான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றது. நான் ஏன் இதை சொல்றேன், கையெட்டி விஹாரை ஒரு மிக முக்கியமான ஒரு பரீட்சை. இந்த விஹாரை சம்பந்தப்பட்ட விடயத்திலே எந்த ஒரு தொல்பொருளும் சம்பந்தப்படவில்லை. அது சம்பந்தமாக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இங்கு காணிகள் முற்றுமுழுதாக தனியாருடைய உறுதி காணி. அதை நாங்கள் சவால் விடுகின்றோம். அனுரகுமார திசாநாயக்கு இந்த கையெட்டியில சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற விஹாரின் எல்லைக்குள்ளே எந்த ஒரு இடத்திலையும் தனியாருடைய காணியை தவிர்ந்த அரசு காணியை இல்லாட்டி விஹாரிக்குரிய காணியை இருக்கின்றதை நிரூபிக்கலாம் என்றால் நாங்கள் இந்த போராட்டத்தை நிற்பாங்க. இது முழுக்க முழுக்க தனியாருடைய காணி, உறுதி காணி, விரம்பையாக தோம்புகள் ஊடாக உறுதிப்படுத்தப்படக்கூடிய தனியாருடைய காணி. அப்படி இருக்க எந்த விதமான மதம் சார்ந்த சாயம் எதுவுமே அந்த காணிகளோட சம்பந்தப்பட முடியாத ஒரு நிலையிலையும் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருப்பது அவருக்கும் அவரே குற்றச்சாட்டுகின்ற ராஜபக்ச இல்லாட்டி தேசிய யூஎன்பி, எஸ்எல்எஃப்பி, எஸ்எல்பிபி போன்ற கட்சிகளுக்கும் இடையிலே எந்த விதமான வேறுபாடும் இல்லை. அவர் குற்றச்சாட்டுறவை அதேதான் இனவாதிகள், சிங்கள இனவாதிகள் கடந்த 75 வருஷமாக நடந்து கொண்டதால தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், தாங்கள் அப்படி நடந்து கொள்ள மாட்டோம்னு சொன்னீங்க. ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு ஒரு வருஷம் தாண்டி அவர்களுக்கும் இதுவரைக்கும் ஆட்சியில இருந்த தரப்புகளுக்கும் இடையிலே எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்று அவர்கள் எடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விடயத்திலும் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். தமிழ் மக்கள் தொடர்பாக அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் என்றுதான் அதன் அர்த்தம். அதே போன்று எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களும் காணாமல் ஆக்கப்பட்டவருடைய குடும்பங்களும் இணைந்து வரப்போகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதி பிரித்தானியர்கள் இலங்கை தீவை விட்டு வெளியேறின தினத்தை ஒரு கரிநாளாக அனுஷ்டிக்கின்ற, ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்கிற முடிவொன்று எடுத்து விசேஷமாக வடக்கிலே கிளிநொச்சியிலேயும் கிழக்கிலே மட்டக்களப்பிலேயும் பாரிய அளவிலான ஒரு அணிதிரட்டல் ஊடாக போராட்டத்தை நடத்துறதுக்கு தீர்மானிச்சிருக்கார்கள். அந்த வகையிலே பல்கலைக்கழக மாணவர்கள் எங்களை நேற்று எங்களை சந்தித்து எங்களுடைய ஆதரவை கோரியிருந்தார்கள். அந்த வகையில நாங்கள் அவர்களுக்கு திட்டவட்டமாக சொன்னாங்கள் எங்களுடைய பூர்ண ஆதரவும் அந்த போராட்டத்துக்கு நிச்சயமாக இருக்கும். அது ஒரு கரிநாளாக கிளிநொச்சியிலேயும் மட்டக்களப்பை மட்டும் அனுஷ்டிக்கிறதை தாண்டியும் எங்களுடைய வடகிழக்கு தமிழர் தாயக நிலப்பரப்பு முழுக்க அன்று ஒரு கரிநாளாக அனுஷ்டிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கூற விரும்புகிறோம்.
அந்த வகையிலே மக்கள் அனைவரும் அன்று கிளிநொச்சிக்கும் மட்டக்களப்புக்கும் சென்று அணிதிரள் இந்த நடக்கின்ற அடக்குமுறை விசேஷமாக இந்த ஒற்றையாட்சி அந்த கட்டமைப்பை வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக கடந்த 77 வருஷமாக சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழினத்துடைய இருப்பை அளிக்கின்ற செயல்பாடுகளை அளிக்கின்ற விடயங்களை முன்னிலைப்படுத்தி அந்த அந்த ஒற்றையாட்சி முறையை அடியோடு நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வு எட்டுகின்ற வரைக்கும் எங்களுடைய இந்த கரிநாளாக அனுஷ்டிக்கின்ற எங்களுடைய கொள்கை மிக தீவிரமாக முன்னெடுக்கப்படும் என்ற செய்தியை நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்பட்டு நாங்கள் அந்த மாணவர்களும் காணாமலாக்கப்பட்டவருடைய குடும்பங்களும் முன்னெடுக்கிற அந்த போராட்டத்தில் வெற்றி செய்ய வைப்பதன் ஊடாக நிரூபிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். மாணவர்கள் இந்த அரசாங்கம் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மீண்டும் ஒரு முறை தமிழ் மக்களுக்கு இனப்பிரச்சனைக்கு ஒரு அரசியல் தீர்வு அவசியம், ஒரு புதிய அரசியலமைப்பு ஊடாகத்தான் தீர்வு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். அவர்களுடைய அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அந்த அரசியல் தீர்வு மீண்டும் ஒரு முறை ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வர இருப்பதாக அவர்கள் உத்தியோகபூர்வமாகவே தங்கள் விஞ்ஞாபனத்திலே அறிவிச்சிருக்கிற இடத்துல, அதாவது 2015 2019 ஆண்டு தயாரிக்கப்பட்ட ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்புடைய யோசனைகளைத்தான் தாங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அறிவிச்சிருக்கிற ஒரு நிலையிலே நாங்கள் அனைவரும் இந்த அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் தங்களுடைய கட்சிக்கு மட்டும் இருக்கின்ற ஒரு நிலையிலே நாங்கள் அந்த செயல்பாடுகளுக்கும் பூர்ணமாக எதிர்க்கிறோம் என்பதை வெளிக்காட்டுவதற்கு நாங்கள் இந்த February 4 அனைவரும் அணிதிரள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்.